Dear students, second sum வந்து பார்த்தீங்கன்னா if theta is an acute angle then find first sum sin pi by 4 minus theta by 2 when sin theta equal to 1 by 25. இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் சம் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். cos pi by 4 plus theta by 2 when sin theta equal to 8 by 9 கொடுத்துருக்குறது எடுத்து எழுதிட்டேன். கிவன் இந்த சம் எடுத்து அப்படியே எழுதியிருக்கிறேன் இங்கே. ஓகேங்களா? திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா cos pi by 4 plus theta by 2 எடுத்து எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னா cos a plus b அந்த மாடல் இருக்கா? cos a plus b ஈக்குவல் டு cos a cos b மைனஸ் sin a sin b. இது a இது b. அப்போ a என்ற இடத்துல என்ன பண்ணலாம்? பை பை 4. b என்ற இடத்துல தீட்டா பை 2. a என்ற இடத்துல பை பை 4, b என்ற இடத்துல தீட்டா பை 2. அப்போ cos பை பை 4 இன்ட்டு cos தீட்டா பை 2 மைனஸ் sin பை பை 4 இன்ட்டு sin தீட்டா பை 2. ஓகே, இப்போ cos பை பை 4 அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். cos பை பை 4னா வந்து cos 45. cos 45ஓட வேல்யூ 1 by root 2. cos தீட்டா பை 2 அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் sin பை பை 4. sin 45ஓட வேல்யூவும் 1 by root 2. sin தீட்டா பை 2 அப்படியே எழுதியாச்சு. ஒன் பை ரூட் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இங்கே உள்ள அப்போது cos தீட்டா பை 2 மைனஸ் sin தீட்டா பை 2. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். தெரியுதுங்களா? இதை வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 1 by root 2க்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இங்கே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஹோல் ப்ராக்கெட் போட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணணும். cos pi by 4 plus theta by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ cos ஸ்கொயர் pi by 4 plus theta by 2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 1 by root 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 by 2 a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. அப்போது cos ஸ்கொயர் theta by 2 plus sin ஸ்கொயர் theta by 2 minus 2ab போது 2 sin theta by 2 into cos theta by 2. 2 cos theta by 2 into sin theta by 2ன்னு கூட எழுதலாம். எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ cos ஸ்கொயர் theta by 2 plus sin ஸ்கொயர் theta by 2. cos ஸ்கொயர் a plus sin ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1ன்னு உங்களுக்கு தெரியும். பேசிக் ஐடென்டிட்டிஸில் படிச்சிருப்பீங்க. அப்போது cos ஸ்கொயர் theta by 2 plus sin ஸ்கொயர் theta by 2னா 1 மைனஸ் 2 sin theta by 2 into cos theta by 2னா sin theta. ஏன்னா sin 2aவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? sin 2aவில் ஏவுக்கு பதிலாக a by 2ன்னு போட்டோம்னா sin a ஃபார்முலா கிடச்சிரும். அப்போ sin aன்றதுக்கு அந்த ஏவுக்கு பதிலாக இங்கே தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. sin a ஃபார்முலா தான். sin a ஃபார்முலா தான். அப்போ 2 sin a by 2 cos a by 2. ஓகேங்களா? sin a ஈக்குவல் டு 2 sin a by 2 cos a by 2. இங்கே ஏவுக்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்குது? தீட்டா by 2. இந்த மாடலில் இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. 2 sin a by 2 into cos a by 2. அப்போ ஏவுக்கு பதிலாக இங்கே தீட்டான்னு கொடுத்துருக்குது. அப்போ நம்ம தீட்டான்னு எழுதணும் இங்கே. அப்போ sin தீட்டா. இங்கே ஏன்றதுனால இங்கே ஏன்னு எழுதியிருக்கிறோம். இங்கே தீட்டா by 2 தீட்டா by 2ன்னு இருக்குது. இங்கே தீட்டா இருக்குது இல்லையா? அதனால் தீட்டான்னு எழுதுகிறோம். சரிங்களா? 1 by 2 அப்படியே எழுதிட்டேன். இப்போ cos ஸ்கொயர் pi by 4 ப்ளஸ் தீட்டா by 2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் டு 1 by 2 அப்படியே எழுதிட்டேன். 1 அப்படியே எழுதியிருக்கிறேன். மைனஸ் sin தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள். sin தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குது? 8 by 9. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதிடுங்க. sin தீட்டாவுக்கு பதிலாக 8 by 9. ஓகேங்களா? இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 minus 8னா 1 by 9. 1 by 2 அப்படியே எழுதிட்டேன். 1 by 9. இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறீங்க? ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தனா cos pi by 4 plus theta by 2 1 by root 2 into 1 by 3. அப்போ 1 by 3 root 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா?
exercise 3.5 question number 3. If cos theta equal to 1 by 2 into alpha plus 1 by alpha, show that cos 3 theta equal to 1 by 2 into alpha cube plus 1 by alpha cube. To prove, என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 3 theta equal to 1 by 2 into alpha cube plus 1 by alpha cube. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கிவன் கொடுத்துருக்கிறது எடுத்து அப்படியே எழுதியிருக்கிறேன். cos theta equal to 1 by 2 into alpha plus 1 by alpha. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ cos 3 theta LHS நான் எடுத்துக்கிறேன். cos 3 theta cos 3 theta வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸில் cos 3 theta என்ன 4 cos cube theta minus 3 cos theta. இப்போ cos thetaனா என்னன்றது நமக்கு தெரியும், அவங்க கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிங்க. 1 by 2 into alpha plus 1 by alpha. 4 அப்படியே எழுதியாச்சு. இந்த cos thetaவுக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம் 1 by 2 into alpha plus 1 by alpha whole cube minus 3 அப்படியே எழுதியிருக்கிறேன். இந்த cos thetaவுக்கு பதிலாக 1 by 2 into alpha plus 1 by alpha. இப்போ இந்த 1 by 2 இந்த 4 அப்படியே எழுதியிருக்கிறேன். 1 by 2 whole cube அப்படின்னா 1 by 8ன்னு எழுதலாம். alpha plus 1 by alpha whole cube. a plus b whole cube ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். a plus b whole cube ஃபார்முலா என்ன a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன இருக்குது alpha plus 1 by alpha whole cube. alpha cube 3a square b என்னும் போது 3 into alpha into alpha square into 1 by alpha. அப்போ ஓகேங்களா plus 3ab square 3 alpha into 1 by alpha square ஓகே plus 1 by alpha cube 1 by alpha cube. அதான் 1 by alpha whole cube எழுதணும். அதை 1 by alpha cube எழுதிருக்கேன். minus 3 by 2 into alpha plus 1 by alpha. ஓகேங்களா இங்கே இந்த ஸ்கொயரும் இந்த ஆல்ஃபாவும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இங்கே 3 ஆல்ஃபான்னு வரும். இந்த ஆல்ஃபாவும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் 3 by ஆல்ஃபான்னு வரும் ப்ளஸ் 1 by ஆல்ஃபா க்யூப். இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் 1 by 2 ஆல்ஃபா க்யூப். இப்போ நான் கேன்சல் பண்ணி எழுதியிருக்காங்க. கேன்சல் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ கேன்சல் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். புரியுதா பார் தெரியுதா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஆல்ஃபாவுக்கும் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆல்ஃபா இந்த ஸ்கொயர் ஓகேவா. அப்போ ஆல்ஃபா க்யூப் 4 into 1 by 8 அதெல்லாம் அப்படியே வரும். இந்த 4க்கும் 8க்கும் கூட கேன்சல் பண்ணால் 1 by 2ன்னு வரும். ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா க்யூப். இது ஃபுல்லாக அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் 1 by 2 அப்படியே எழுதியிருக்கேன். ஆல்ஃபா க்யூப் இந்த 1 by ஆல்ஃபா க்யூப் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன் பக்கத்தில். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஓகே 3 காமனாக வெளியில் எடுத்துருக்கேன். இதையும் ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கேன். ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 1 by ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 3 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுருக்கேன் ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபான்னு எழுதியிருக்கேன் ஹோல் ப்ராக்கெட். இந்த மைனஸ் 3 by 2 ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபாவை அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஓகே இப்போ இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்துக்குமே 1 by 2 வரும். அப்போது இந்த 1 by 2 வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு மட்டும் தனியாக எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த 1 by 2 என்ன ஆகும் இதுக்கு தான் வரும். அப்போ இதுக்கும் வரும்போது 3 by 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபான்னு எழுதியிருக்கேன். புரியுதா பார் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். இந்த 1 by 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தான் வரும். இது ஃபுல்லாக. இப்போ இதுக்கு மட்டும் தனியாக நான் எழுதியிருக்கேன் 1 by 2. இதுக்கு மட்டும் தனியாக 1 by 2 ஓகேவா. அதுதான் இங்கே எழுதியிருக்கிறது சரிங்களா. 1 by 2 இன்ட்டு ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 1 by ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 3 by 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா. இந்த மைனஸ் 3 by 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா அப்படியே எழுதிட்டேன். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்மு 1 by 2 இன்ட்டு ஆல்ஃபா க்யூப்
ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா க்யூப். ஓகே, ஈக்குவல் டு RHS. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை திரும்ப ஒரு முறை எடுத்து அப்படியே ஆன்சர் ஒரு முறை லாஸ்ட்டாக எழுதணும். எழுதிட்டு என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிருங்க. சரிங்களா? Exercise 3.5 question number 6. If a plus b equal to 45 degree, show that 1 plus tan a into 1 plus tan b equal to 2. One plus tan a into 1 plus tan b equal to 2 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். to prove given a plus b equal to 45 எடுத்து எழுதிட்டேன். ப்ளஸ் ஏ வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பி அப்படியே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 45 அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் ஏ கம் திஸ் சைட் மைனஸ் ஏ. இப்போ பி ஈக்குவல் டு 45 மைனஸ் ஏ. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுறேன். 1 ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் டேன் பி. 1 ப்ளஸ் டேன் ஏ அப்படியே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஏ, இந்த 1 அப்படியே எழுதியிருக்கேன். 1 plus tan a into 1 plus tan இந்த bக்கு பதிலாக 45 minus a இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து bக்கு பதிலாக 45 minus a எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 1 plus tan a அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 1 அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் tan 45 minus a இது எந்த மாடலில் இருக்குது அப்படின்னா tan a minus b மாடலில் இருக்குது. tan a minus b. tan a minus b என்ன? tan a minus tan b by 1 plus tan a tan b அந்த ஃபார்முலா மாடலில் இருக்குது. ஃபார்முலா அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். tan a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. அப்போது இங்கே ஏவுக்கு பதிலாக 45, பிக்கு பதிலாக ஏன்னு இருக்குது. அப்போது tan 45 minus tan a by 1 plus tan 45 into tan a. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் equal to 1 plus tan a into 1 plus tan 45 minus tan a by 1 plus tan 45 into tan a. இந்த tan 45 அப்படின்னா 1, அதனுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். 1ன்னு எழுதலாம். அப்போ 1 minus tan a வருமா? இங்கே கீழே 1 plus இந்த tan 45 வேல்யூ 1. ஏன்னா வந்து நீங்கள் அந்த டிகிரிலாம் வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. tan 45, sin 45, cos 45லாம். அப்போ tan 45 வேல்யூ 1. ஓகே, 1 plus tan a into 1 plus 1 minus tan a by 1 plus tan a. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1 plus tan a into 1 plus 1 minus tan a by 1 plus tan a. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இன்ட்டு இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 plus tan a 1 plus tan a plus 1 minus tan a அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஹோல் டிவைடட் பை 1 plus tan a. இந்த 1 plus tan a இந்த 1 plus tan a கேன்சல் பண்ணிடுறேன். ப்ளஸ் tan a இது மைனஸ் tan a கேன்சல் ஆகிடுமா? 1 plus 1 equal to 2. therefore 1 plus tan a into 1 plus tan b equal to 2. Dear students, exercise 3.5 question number 7. Prove that 1 plus tan 1 into tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree dot etc. into 1 plus tan 44 degree is a multiple of 4. To prove, என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree dot etc. 1 plus tan 44 degree is a multiple of 4. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ஃபுல்லாக எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா? இப்போ இந்த 1 ப்ளஸ் tan 1 இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 1 ப்ளஸ் tan 44 இது ரெண்டுத்தையும் எடுத்து பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அடுத்தது என்ன செய்கிறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் tan 2வையும் இந்த லாஸ்ட்டில் 1 ப்ளஸ் tan 44க்கு முன்னாடி இருக்கும் 1 ப்ளஸ் tan 43. 1 plus tan 1 into 1 plus tan 44, 1 plus tan 2 into 1 plus tan 43, அடுத்தது 1 plus tan 3 into 1 plus tan 42. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா
லாஸ்ட்லேருந்து முன்னாடி வரேன், ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி போகிறேன். சரிங்களா? ஃப்ரண்ட்லேருந்து 1 + tan 1, இதையும் பக்கத்தில் எழுதிருக்கு. ஓகே, அடுத்தது இதுவும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், இங்கே 1 + tan 43 இருக்குமா, 1 + tan 2 × 1 + tan 43. அடுத்தது என்ன இருக்கும், 1 + tan 3 × 1 + tan 42. எது வரைக்கும் வரும், 1 + tan 22 × 1 + tan 23 வரைக்கும் வரும். சரிங்களா? அதுதான் எழுதியிருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு நமக்கு தெரியும். எப்படி சார் நமக்கு 2ன்னு தெரியும்? இப்போ நம்ம போன சம்மில் பார்த்துருக்குறோம். 1 + tan A × 1 + tan B = 2. சரிங்களா? 1 + tan A × 1 + tan B = 2. இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + B = 45 டிகிரி. ஏவையும் பியும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 45 டிகிரி. இப்போ இங்கே ஏ இந்த பியும் ஆட் பண்ணால் நமக்கு 45 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அப்போது 1 + tan 1 × 1 + tan 44னா ஆன்சர் வந்து என்ன வரும், 2 இன் ஜென்ரல். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 + tan 1 × 1 + tan 44க்கு 2. அதே போல் 1 + tan 2 × 1 + tan 43க்கு ஒரு 2. இதே போல் எத்தனை 2s வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 22 டைம்ஸ் வரும். இந்த 22 டைம்ஸ் தானா அப்படின்றது இப்போ நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், 22 டைம்ஸ் தானான்ட்டு 3 டைம்ஸ் இருக்குதா, இதை அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 7 3s are 21. 21 இது ஒன்று 22. அப்போ எத்தனை டைம்ஸ் வருது, 22 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 22 டைம்ஸ் புரியுதுங்களா? அப்போது 2 × 2 × 2 × 22 டைம்ஸ். அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், 2^22ன்னு எழுதலாமா? இந்த 2^22 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 2² பவர் 11 a⁻m⁻n. இது ரெண்டுத்தையும் அப்படியே மட்டும் 2 11s are 22. இந்த டேர்ம்ஸ் வந்துடுச்சா, எழுதிங்க பாருங்கள் பக்கத்துலேயே. அப்போ 2² என்ன, 4. 4^11. 4^11னா என்ன, அது எதால் மல்டிப்ளை ஆகிறதா இருக்கும், which is a multiple of 4. Therefore 1 + tan 1 × 1 + tan 2 dot etc. 1 + tan 44 is a multiple of 4. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், அதில் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம், ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம், ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருக்குறோம். எக்ஸசைஸ் 3.5ல் ஒரு மாடல் சம் ஒன்று பார்த்துருக்குறோம். ரிமைனிங் 2 சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். பட் வந்து ஆன்சர் நான் போட்டுருக்குறேன், இதிலே போட்டுருக்குறேன். செகண்ட் சம் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஃபஸ்ட்டு சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால sin a - b ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. cos a + b ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா if cos theta = 1/2 × alpha + 1/alpha, then show that cos 3 theta = 1/2 × alpha³ + 1/alpha³. அந்த சம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா a + b = 45, 1 + tan a × 1 + tan b = 2 அப்படின்ற சம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம 7th சம் 1 + tan 1 degree × 1 + tan 2 degree,
மல்டிபிள் ஆஃப் 4 இந்த சம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? 8th சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து நான் ஆன்சர் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். tan a + b - tan a - b = 2 tan 2θ அப்படின்ற சம் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை செக் பண்ணிங்க, ஆன்சர் போட்டு நீங்கள் இதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.